வணக்கம். கிச்சாஸ் ஃபார்மிங்கிலிருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன். வாங்க குழு வைக்கலாம். குழு வைக்கிறதுக்கு முன்னால் அந்த இதெல்லாம் படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். முன்னாலெல்லாம் நாங்கள் அந்த மரப்பெட்டி இதெல்லாம் வச்சு அடுக்கி பெஞ்சு அது மாதிரிலாம் அடுக்குவோம். ஆனால் இப்போ அந்த கஷ்டமே இல்லை. இங்கே பாருங்கள், அழகான அந்த ஸ்டாண்டு வாங்கியாச்சு, ரேக்கு. அதுதான் இப்போது தொடச்சி ஃபிட் பண்ணுறேன். வருஷம் முடிச்சுட்டு இப்போ திரும்ப இப்போ தான் எடுக்கிறோம். அதனால் அது கொஞ்சம் பேப்பர்லாம் சுற்றி வச்சுருந்தாலும் கொஞ்சம் ஒட்டடை இருக்க தான் செய்யுது. அதனால் இப்போ நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு க்ளீனாக அந்த ஒட்டடை எல்லாம் தொடச்சிட்டு இப்போது அந்த ஸ்டாண்டில் ஸ்பேனர் வச்சு அதை நல்லா இப்போது டைட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி டைட் பண்ணலான்னு பார்க்கலாம். பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, அதனாலும் நான் ஸ்பேனரை வச்சு நல்லா அழகாக எல்லாத்தையும் கடகடன்னு ஃபிட் பண்ணிட்டோம். நாங்கள் குழந்தையாக இருக்கிறச்சே வீட்டில் இருக்கிற மரப்பெட்டி, பெஞ்சு, டேபிள், இன்னும் சொல்லப்போனால் தகர டின்னு எல்லாமே வச்சு அதில் அழகாக துணியை போட்டு மறைச்சி படி வச்சோம். இப்போது இது நல்லா கம்பேக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஈஸியாக அதை ஃபிட் பண்ணி இப்போ அழகாக படி நான் இப்போ 5 படி தான் இங்கே வைக்கிறேன். இப்போது வாங்க, இப்போ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. ரெடி ஆகிடுச்சு. 5 படி இப்போது ரெடி ஆகிடுச்சு. பொம்மையை நல்ல விதமாக அட்டைப்பெட்டி இல்லை மரப்பெட்டி எதுலேயும் ஒன்று, நான் இங்கே 5-6 அட்டைப்பெட்டியில் தான் வச்சுருக்கோம். இதுக்குள்ளே நல்லா வைக்கோல் போட்டு அப்புறம் ஒவ்வொரு பொம்மையும் தனிப்பட்ட முறையில் பழைய காட்டன் துணியில் அப்படியே சுற்றி வைப்போம். இந்த வைக்கோலில் அப்படியே அழகாக ஒன்றுக்கு ஒன்று இடிக்காமல் ஒரு லேயராக வைக்கோலை போட்டு அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி அடுக்கி வைக்கும்போது பொம்மை நம்ம எப்போ எடுத்தாலும் அந்த ஷைனிங் குறையாமல் அழுக்கு படியாமல் இருக்கும். இல்லாட்டி அந்த ஷைனிங்லாம் போயிடும், அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று இடித்து அதை டேமேஜ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வைக்கோலை கீழே ஒரு லேயர், அப்புறம் அது மேலே பொம்மையை சுற்றி வச்சுட்டு திரும்ப ஒரு லேயர் வைக்கோல்னு சொல்லி இந்த மாதிரி போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தான் இங்கே பொம்மையை போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் டேமேஜ் இல்லாமல் நல்லாயிருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் கலர் மங்காமல் நல்லாயிருக்கு. பொம்மை எவ்வளவு ஷைனிங்காக நல்லா அப்படியே கொஞ்சம் கூட குறையாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அழகாக பேக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த படிக்கட்டு மேலே க்ரீன் பெயிண்ட் இருந்தாலும் கொஞ்சம் அழகாக எடுத்து கொடுக்கறது இந்த நம்ம போடுற அந்த ஸ்க்ரீன் தான். அதனால் நல்லா நான் ஒரு ரெட் கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதை துணியை அந்த படிக்கட்டில் அழகாக வச்சு அது கொஞ்சம் கோல்டன் கலர் சாரியை மடித்து சென்டராக போட்டிருந்தேன். அது ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், பழைய போட்டு இப்போது பொம்மையெல்லாம் அழகாக அடுக்கி வச்சோம். பீஸ்க்கெல்லாம் ரொம்ப குஷி. பாருங்கள், சுண்டல் கொடுத்ததும் அழகாக வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.